வடக்கு தெங்கு முக்கோண திட்டத்தின் ஆரம்ப விழா முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் இன்று நடைபெற்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் அமைச்சர்களான பிமல் ரத்நாயக்க, சமந்த வித்யாரத்ன, ராமலிங்கம் சந்திரசேகர், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது உலக தெங்கு தினத்தை நினைவு கூறும் வகையில் தயாரிக்கப்பட்ட சிறப்பு நினைவு சஞ்சிகை ஒன்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் வழங்கப்பட்டது. புதுக்குடியிருப்பு பிரதேசம் கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனையில் மிகவும் பாதிக்கப்பட்ட பிரதேசம். வறுமை மற்றும் கஷ்டத்துக்கு மத்தியில் இந்த பகுதி மக்கள் தங்கள் வாழ்வினை கொண்டு செல்கின்றனர். வரலாற்றில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக பாரிய விடயங்களை இழந்த மக்கள் வாழ்கின்ற பகுதியாகும். உறவினர்களை இழந்து பிள்ளைகள் இழந்திருப்பீர்கள். வீடு, சொத்து என அனைத்தையும் இழந்த மக்களே இந்த பகுதியில் வாழ்கின்றீர்கள். அனைத்தையும் இழந்து இந்த பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு நல்ல வாழ்வினை வழங்க வேண்டிய நோக்கம் எனக்கு உள்ளது. விசேடமாக கடந்த தேர்தலில் மக்கள் எம்மீது வைத்திருந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருந்தனர். தற்போது நாம் எதிர்நோக்கும் சவால்கள் என்ன? எம்மீது நம்பிக்கை வைத்துள்ள மக்கள், எம்முடன் பயணிக்க ஆரம்பித்துள்ள மக்களை வெற்றியை நோக்கி கொண்டு செல்ல வேண்டியதே எமது எதிர்பார்ப்பாக உள்ளது. அதற்கான பல்வேறு துறைகளில் எமது பணியினை முன்னெடுத்து செல்கிறோம். முதலில் தமிழ் மக்களின் உரிமைகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். காணி உரிமை, மொழி உரிமை, கலாச்சார உரிமை, காணாமல் போனவர்களுக்கு என்ன நடந்தது என்பதனை தெரிந்து கொள்ளும் உரிமை என்பன அடிப்படை உரிமையாக நாம் காண்கிறோம். அந்த உரிமைகளை பாதுகாப்பதற்கான பல்வேறு வேலை திட்டங்களை நாம் ஆரம்பித்துள்ளோம். எமது குழந்தைகள் சிறந்த ஐக்கியத்துடன், சகோதரத்துவத்துடன் வாழக்கூடிய நிலைமையை உருவாக்க வேண்டும். இந்த பகுதியில் உள்ள மக்கள் பொருளாதார ரீதியில் மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ளார்கள். சிறந்த வீடின்றி பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வியை வழங்குவதில் பிரச்சனை, வீதிகள், உட்கட்டமைப்பு வசதிகளில் பிரச்சனை, ஒரு வேளை உணவினை பெற்றுக் கொள்வதில் பிரச்சனை, வருமானத்தை பெற்றுக்கொள்ள வழியின்றி உள்ளனர். அது தொடர்பில் நாம் கவனம் செலுத்தி உள்ளோம். படிப்படியாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குவோம். நாம் மந்திரவாதி அல்ல என்பதனை ஆட்சியை பிடிப்பதற்கு முன்னர் தெரிவித்திருந்தோம். மந்திரக்கோலை வைத்துக் கொண்டு நாம் ஆட்சியை பிடிக்கவில்லை. சரியான திட்டம், இலக்கு, அதனை அடையக்கூடிய தைரியம் எம்மிடம் உள்ளது. வடக்கில் உள்ள மக்கள் எதிர்நோக்கும் வறுமையை படிப்படியாக ஒரு பாயை பின்னுவது போன்று பிரச்சனைக்கு தீர்வு வழங்குவோம். அதற்கு நமக்கு நியாயமான காலம் தேவை. ஒரு வருடத்துக்கு தேவையான வேலை திட்டங்களை முன்னெடுத்துள்ளோம். வடக்கின் பொருளாதாரத்தை பலப்படுத்துவது தொடர்பிலும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். பலமிக்க பொருளாதார நிலைமையை ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும். அது எமது பொறுப்பு. அதனை ஏற்றுக்கொள்ள நாம் தயாராக உள்ளோம். அது தொடர்பில் பல்வேறு வேலை திட்டங்களை ஆரம்பித்துள்ளோம். வடக்கினை கேந்திரப்படுத்திய புதிய தொழில் பேட்டுகள், வடக்கினை முன்னிலைப்படுத்தி புதிய சுற்றுலா மையங்கள், பைசேகையை முன்னெடுப்பதற்கு தேவையான நீர் வசதிகளை வழங்குதல் அதன் பிரதான விடயமாக பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் விதமாக தெங்கு முக்கோண வலயத்தை உருவாக்கியுள்ளோம். 16,000 ஏக்கரில் தெங்கு பயிர்செய்கையை முன்னெடுப்பதற்கு இந்த அமைச்சு தீர்மானித்துள்ளது. 12,000 விவசாய குடும்பங்கள் இதன் மூலம் நன்மை பெற முடியும். பொருளாதார ரீதியில் மிகவும் பின்தங்கியுள்ளவர்கள் இதன் மூலம் தங்கள் பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கான வழிவகைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இனவாதத்தை முறியடித்து மக்களை ஒன்றிணைக்க வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தினார். பிரிந்துள்ள மக்களை ஒன்றிணைப்பதற்காக பாரிய பிரயத்தனங்களை மேற்கொள்கிறோம். நமக்கு எவ்வாறான நாடு தேவைப்படுகிறது? இங்குள்ளவர்களில் பெரும்பாலானவர்கள் தங்கள் வாழ்வின் பெரும்பகுதியை யுத்த காலத்தில் செலவழித்துள்ளார்கள். ஒவ்வொருவருக்கும் இடையிலான சந்தேகத்துக்கு மத்தியிலும் அவநம்பிக்கைக்கு மத்தியிலும் ஆயுத முறையில் போராட்டங்கள் இடம்பெற்றன. அது நமது நாட்டிற்கு ஏற்பட்ட துன்பியல் சம்பவமாகும். இதன் பிரதிபலனாக மக்களுக்கிடையில் விரிசல் ஏற்பட்டது, பிரிவினை ஏற்பட்டது. அதன் மூலம் இனவாத அரசியல் ஆரம்பமானது. வடக்கிலும் தெற்கிலும் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு இனவாதத்தை பயன்படுத்துகின்றனர். அவ்வாறான நிலைமையை கடந்த தேர்தலில் மக்கள் தோற்கடித்தனர். வடக்கில் தாமிழந்த பலத்தினை மீள பெற்றுக் கொள்வதற்காக இனவாதத்தினை தூண்டும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதனை காணக்கூடியதாக உள்ளது. இனவாத அரசியலூடாக ஒருபோதும் பொதுமக்களுக்கு சேவை செய்ய முடியாது. வடக்கில் இனவாதத்தினை கருவியாக பயன்படுத்துகின்றனர், தெற்கில் இனவாதத்தினை கருவியாக பயன்படுத்துகின்றனர். தோல்வியடைந்த குழுவினர் மீளெழுவதற்காக பயன்படுத்தும் மிக மோசமான கருவியாக காணப்படுகிறது. நாட்டில் மீண்டும் இனவாத அரசியலை முன்னெடுக்க ஒருபோதும் நாம் இடமளிக்கப் போவதில்லை. அதே போன்று மக்களாகிய நீங்களும் இனவாத அரசியலை நிராகரிக்க வேண்டும். அதற்காக நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம். யுத்தம் தொடர்பில் தொடர்ச்சியாக தேவையற்ற பயத்தினை தெற்கில் ஏற்படுத்தி வருகின்றனர். கொழும்பில் ஆயுதங்களை மீட்கின்றனர். துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாகின்றன. எனினும் அது சாதாரண நிலைமை என அர்த்தம் கற்பிக்கின்றனர். வடக்கில் அவ்வாறு இடம்பெற்றால் யுத்தத்துக்கு முன்னதான செயற்பாடுகள் என குறிப்பிடுவார்கள். வடக்கில் யுத்த நிலைமை தொடர்ந்தும் காணப்படுகிறது என்ற தேவையற்ற பயத்தினை கொண்டு அரசியலை முன்னெடுக்கின்றனர். தங்கள் செயற்பாடுகள், திட்டங்கள் அனைத்திலும் வடக்கின் யுத்த நிலைமையை சுட்டிக்காட்டுகின்றனர்.
வடக்கில் மீண்டும் யுத்தம் இடம்பெறாது. அதற்கான செயற்பாடுகளை நாம் முன்னெடுக்கிறோம். மீண்டும் இனவாதம் ஏற்படாத வகையில் அவரது செயற்பாடுகளை முன்னெடுக்கிறோம். இதுவே அவரது அரசாங்கத்தின் குறிக்கோள். மீண்டும் தேவையற்ற பயத்தினை ஏற்படுத்த இடமளிக்கப் போவதில்லை. நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் செயல்படுகிறோம். இதற்கு தேவையாக அனைத்து நடவடிக்கைகள், தீர்மானங்களை நாங்கள் மேற்கொள்ள ஒருபோதும் நாம் பின்னிற்கப் போவதில்லை. பழைய மோசமான இனவாத கோஷங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை நாம் ஒருபோதும் கைவிடப் போவதில்லை. காணாமல் போனோர் விவகாரம் தொடர்பிலும் ஜனாதிபதி கருத்து தெரிவித்தார். காணாமல் போனவர்களின் உறவினர்கள் அவர்களுக்கு என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ளும் உரிமை உள்ளது. தாம் பாரம்பரியமாக விவசாயம் செய்த காணியை மீள பெற்றுக் கொள்வதற்கான உரிமை உள்ளது. அந்த உரிமையை உறுதிப்படுத்துவதற்காக அரசாங்கம் செயற்படுகிறது. அதனூடாக தோல்வியடைந்த குழுவினர் இனவாதத்தை முன்னெடுக்க முடியும். எதிர்காலத்தில் இவ்வாறான இனவாத செயற்பாடுகளை முன்னெடுக்க நாம் இடமளிக்கப் போவதில்லை. தெங்கு முக்கோண வலயமானது கடந்த காலத்திலே இலங்கையின் தென்பகுதியிலே தான் காணப்பட்டது. இந்த இம்முறை பருத்தித்துறை, மன்னார் மற்றும் கொக்குத்தொடுவாய் ஆகிய இடங்களை இணைத்து இந்த தெங்கு முக்கோண வலயமானது உருவாக்கப்பட்டது. இந்த வலயம் உருவாக்கப்பட்டதன் காரணமாக இந்த பிரதேசத்திலே உள்ள தென்னை பயிர் செய்கையாளர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக காணப்படும் என்பதையும் இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். பொருளாதாரத்திலுமே இந்த முல்லைத்தீவு மாவட்டம் மிகவும் பின்தங்கிய நிலையில் காணப்படுகின்றது. இந்த மாவட்டத்தை எமது ஜனாதிபதியினுடைய கருத்துக்களின் ஊடாக நாங்கள் அவரை பின்பற்றும் பட்சத்தில் உண்மையிலே மிக விரைவாக இந்த மாவட்டத்தை ஏனைய மாவட்டங்களை விட மிகவும் முன்னோக்கி, அதாவது பொருளாதாரத்திலே அபிவிருத்தி அடைந்த ஒரு மாவட்டமாக நாங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். வடமாகாணத்தில் 16,000 ஏக்கரில் செயற்படுத்தப்பட உள்ள தெங்கு செய்கைக்கான தென்னங்கன்றுகள் இதன்போது வழங்கப்பட்டன. வடமாகாணத்தினை பிரதிநிதித்துவப்படுத்தும் தெங்கு செய்கையாளர்களுக்கு அரசு மானியங்களுக்கான உரிமை பத்திரமும் இன்று கையளிக்கப்பட்டன. சிறந்த செய்கையாளர்கள், தொழில் முயற்சியாளர்களுக்கு ஜனாதிபதியினால் விருது மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன.